உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனது உருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் யாரு? நீதி செய்கிற தேவன். அவர் யாரு? அநியாயம் செய்ய மாட்டாரு. அவரு மனுஷன் அநியாயம் செய்வான், ஆனா தேவன் அநியாயம் செய்வான். அவர் நியாயக்கேடு இல்லை. அவர் நீதி செய்கிற தேவன், எல்லாருக்கும் நீதி செய்கிறவர். ஏழை பணக்காரன் என்று பாராமல், முகதாட்சியம் பாராமல் சகலருக்கும் அவர் நீதி செய்கிறவர். படிங்க. அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்கு நீதி செய்வதை நான் பார்ப்பேன் என்று காத்திருக்கிறவர்கள் யாராமா? பாக்கியவான்கள். தேவனுடைய நீதி ஆண்டவர் நம்முடைய காரியத்தில் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் காத்திருப்போமானால் நாம் யாரு? பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் அவருடைய நீதியை பார்க்கும்படி நாம் காத்திருக்க வேண்டும். என்ன செய்யணும்? அவர் நாம காத்திருக்கிறாராம். இது என்னைக்கு என்னை நோக்கி பார்க்கும் அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு காத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அடுத்த வருஷம் படிச்சிங்கன்னா, எருசலேமில் கர்த்தருடைய ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டு இராய். எனக்கு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நீ இனிமேல் என்ன செய்ய மாட்ட? அழுது கொண்டு இராய். எல்லாம் சொல்லுங்க. நீ அழுது கொண்டு இராய். இறங்கி அவர் உனக்கு என்ன கொடுப்பாரு? மறு உத்தரவு அருளுவார். அல்லேலூயா. 20 வசனம். துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் போதகர்களை காணும். உபத்திரவத்தின் அப்பத்தையும் துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும். சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு சில சூழ்நிலைகளில் நமக்கு அப்படிப்பட்ட சம்பவங்கள் வரும், உபத்திரவங்கள் துன்பங்கள் வரும் பொழுது என்ன நடக்குதாமா? ஸ்தோத்திரம். உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது உங்களுக்காக வந்து போதகர்கள் என்ன செய்வாங்க? ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாஸ்டருக்கு நிறைய வரட்டு, எனக்கு ஒன்றும் பயமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபேன் போடுவோம், அதில் ஒன்றும் பயமும் நிறைய ஊழியும் பெருகிட்டோம். நம்ம சபையிலேருந்து ஆத்மா பிடிங்கிட்டு போகாமல் தான் சரி. அல்லேலூயா. நிறைய சபைகள் உருவாகட்டும், கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், ஊழியங்கள் பெருகட்டும். நம்முடைய போதகர்களை நாம் நாட வேண்டும், தேட வேண்டும். ஏன்னா உங்கள் பாஸ்டருக்கு தான் உங்கள் பிரச்சனை எல்லாம் தெரியும். சாதனம். சில பேர் ஏசலைக்கிறார் ஃபோன் பண்ணுவாங்க, அது தப்புன்னு நான் சொல்லலை. மோகன்சிக்கு பண்ணுவாங்க, தப்புன்னு சொல்ல. அவங்களுக்கெல்லாம் உங்கள் ஊடி எப்படிக்குதுன்னே, உங்கள் பிரச்சனை எப்படிக்குன்னே தெரியாது. ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் ஊழிக்காரருக்கு தான் உங்களை பற்றி எல்லாமே. உன் போதகர்களை காணும். நீங்கள் வலது பக்கமாய் சாயும் போதும் இடது பக்கமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். என்னைக்காவது கேட்டிருக்குதா? நாம் குழம்பும் போது, வழி தப்பும் போது இதில் நடன்னு சொல்லி ஆண்டுடைய சத்தம் நமக்கு என்ன செய்யுமாமா? கேட்கும். யாருடைய சத்தம் சொல்லுங்க? எதில் நடக்கிறனே தெரியல, எப்படி போகிறனே தெரியல, என்ன செய்யறனே தெரியல. அப்போ ஆண்டுடைய சத்தம் நமக்கு கேட்கும். அல்லேலூயா. ஆமாம், நிச்சயம் கேட்கும். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ரோமர் 12:17 நமக்கு அநியாயங்கள் அநீதிகள் இழைக்கப்படும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதருங்கள். ஒருத்தர் செஞ்சுட்டான், ஒரு கஷ்டம் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு, அவங்களுக்கு திருப்பி பல மடங்கு செஞ்சிடாதீங்க. பழிக்கு பழி சொல்லுவாங்கள, ரத்தத்துக்கு அதெல்லாம் நியாயப்பிரமாணம். ஒருத்தன் பல்லை உடைச்சிட்டா அவன் பல்ல என்ன செய்யணும்? உடைக்கணும். ஒருத்தன் கையை உடைச்சிட்டா அவன் கையை என்ன செஞ்சிருவாங்க? உடைச்சிருவாங்க.
அது நியாயப்பிரமாணம், மோசே நியாயப்பிரமாணம். ஆனால் இன்றைக்கி நாம் கிருபையின் பிரமாணத்தில் இருக்கிறோம், இயேசுவின் பிரமாணம். அல்லேலூயா. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை நல்லதை செய்ய நாடுங்கள். எல்லாருக்கும் முன்னாடி எதை செய்யணும்? யோக்கியமானவைகளை செய்ய வேண்டும். எல்லா மனுஷரோடும் எப்படி இருங்கள்? சமாதானம். சொந்தக்காரரோடு, ஏத்து வீட்டுக்காரோடு, பக்கத்து வீட்டுக்காரோடு, வேலைகளுக்கு செல்கிற இடத்துல கூடுமானால் எப்படி? சில நீ என்னத்த பண்ணினாலும் அது குறைச்சிக்கிட்டு தான் போகுங்க. சோதனை சிலதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, அதில் விட்டுருங்க. நமக்கும் அதுக்கு ஒத்தே வராது. அதுக்குன்னு உங்கள் வீட்டுக்காரருக்கு ஒத்து வராதுன்னு சொல்லாதீங்க. ஒருத்தர் சொல்கிறார், நான் 15 நாள் எங்கள் பொண்டாட்டி பேசுகிறதே இல்லை அப்படின்னு. எவ்வளோ சாதனை பார்த்தீங்களா? கர்த்தருக்கு சோதனை. பொழுது சாயங்காட்டி நீ ஒப்புரவாயிட்டு படுன்னு சொல்லுது பைபிள். இவர் எத்தனை நாள் பேசலையாமா? 15 நாள். 15 நாள் பிசாசையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறார். இப்போ சோதனை ஒரே தள்ளும். ஒரு நாளைக்கு வந்து பிசாசு வர்றதுக்கு வேறு ஒரு பெரிய பாவம் செய்யவே வேண்டாங்க. நீங்கள் யார்கிட்டையாவது கசப்போடு படுத்திங்கன்னா போதும், அதே போதும். அவன் வந்து கூடு கட்டி, நான் என்றைக்கெல்லாம் கசப்போட வீட்டு விட்டு வெளியே போனோம் அன்னைக்கெல்லாம் பெரிய நஷ்டத்தை நான் பார்த்துருக்கேன். சாத்தா வந்து என் கார்லேயும் மோதிருக்கான். சோத்திரம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் எல்லாரும். பொழுது சாயங்காட்டியும் எல்லா கசப்பையும் செஞ்சிடணும், விட்டுட்டு. அல்லேலூயா. சோத்திரம். யோபுட மனைவி அவனை பார்த்து, தேவனை தூசிச்சு செத்து போயிரு, இன்னும் ஏன் உசுரை வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டான். யார்? மிஸ்ஸஸ் யோபு. அவளுக்கு பேரே சொல்லலை, அவள் சரியில்லை, அதனால தான் அவள் பேரை சொல்லலை. பைபிளில் யார் பேரெல்லாம் சொல்லி அவளாம் சரியில்லைன்னு அர்த்தம். அவன் சொல்ல, பைத்தியக்காரி மாதிரி பேசாத, தேவன் கையில் நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ. கர்த்தர் கொடுத்தாரு. அவன் தேவனை பற்றி என்ன சொல்லவில்லை? குறை. அந்த பைத்தியக்கார மனைவியோடையே திரும்ப நாமளாவது டைவர்ஸ் பண்ணி அவளை கொலையே பண்ணியிருப்போம். கர்த்தருக்கு சோத்திரம். நீ செத்து போயின்னு சொன்ன ஆள் கூட பழைப்பாங்களா யாராவது? 2 பேரும் செத்து போயிரு, வாமாமா அப்படியே கூப்பிட்டாவ. நீ செத்து போயிரு, நான் இருக்கிறேன், நான் யாராவது இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு பிழைக்கிறேன் அப்படி நினச்சிருப்பாள் அந்த கள்ளி பாதகி. அல்லேலூயா. ஒரு உண்மையான மனைவி நினைச்சு 2 பேரும் செத்துருவாங்க. அல்லேலூயா. கல்லை தூக்கி போட்டு கொண்டுட்டு நல்லா வாழ்கிறான் கள்ளக்காதனோடலாம். எத்தனை பெண்கள் இன்றைக்கி உலகத்தில் பேப்பரில் படிக்கிறீங்களா நீங்கள்லாம்? நான் உங்களை சொல்ல சாமி, நீங்களாம் நல்ல பெண்கள். அல்லேலூயா. உத்தமமானவர்கள். உலகத்தில் அப்படிலாம் கள்ளிகள் இருக்கிறார்கள். கூலிப்படை வச்சு கணவனை கொள்றவங்க, மனைவியை கொள்றவன். என்னெல்லாம் கொடுமையாக போச்சு இன்றைக்கி உலகத்தில். சோதரம். புருஷன் மனைவி உறவெல்லாம் அந்த இடத்துல பறக்குது இன்றைக்கி. சோதரம். சபைக்குள்ளெல்லாம் அப்படி இருக்காது. ஆமேன்னு சொல்லுங்கள். சோதரம். உலகம் அப்படி இருக்குது பிரியமானவர்களே. அல்லேலூயா. சோதரம். சமாதானமாக இருங்கள். எப்படி இருங்கள்? சமாதானம். கூடுமானால், முடியலையா விட்டுருங்க. அடுத்த வசனம். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுவார். உங்களுக்கு என்ன அநீதி நடந்தாலும் பழி வாங்குதல் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அவர் பதில் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? சோத்திரம். எங்கே நீதி கிடைக்கலனாலும் கர்த்தர்கிட்ட நீதி கிடைக்கும். அவர் நீதி பெற. உலகத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஏமாத்துறாங்க, எத்தனை வஞ்சிக்கிறாங்க, எத்தனை அபகரிக்கிறாங்க, ஆனால் கடைசியில் நீதி தான் ஜெயிக்கும். பார்த்துருக்கிறோம்ல உலகத்தில். அப்படி பண்ணனா பாருங்க, இன்றைக்கி அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். நீதி சாகவே இல்லை இந்த பூமியில். நீதிக்கும் அநீதிக்கும் தான் இன்றைக்கி உலகத்தில் பெரும் போராட்டம். அதுக்கு தான் கோர்ட் இருக்கிறது. கோர்ட்டில் போய் கூட நீதி கிடைக்கலனாலும் கர்த்தர் நீதி பெற. ஆமென் சொல்லுங்கள். சோத்திரம். கர்த்தர் யார்? ஒவ்வொரு கோர்ட்லையும் ஒவ்வொரு மாதிரி தீர்ப்பு பண்ணுவாங்க. நம்முடைய தேவன் தான் சர்வலோக கோர்ட்டுக்கு தலைவர். அவர் தான். சோத்திரம். ஆமென். நீ பழி வாங்க வேண்டாம் யாரையும். என்ன செய்ய வேண்டாம்?
ஆண்டோட கோபம் அவங்க மேலே வர மாதிரி நீ என்ன செய்யணும்? வாழ வேண்டும். என்ன எப்படி வாழணும்? உன்னோட எதிரி பசியாக இருந்தால் அவங்களுக்கு சோறு போட்டு கொடு. என்ன போட்டு கொடு? விஷம் வச்சு கொடுன்னு சொல்லு. என்ன சொல்லிக்குது? சாப்பாடு கொடு. என்ன கொடு? அவங்களுக்கு தண்ணி கொடு. ஐயோ, இப்படி யாரா செய்யறமா? 21 வெல்லப்படாமல் நன்மையினாலே வெல்லு. தீமையை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். உபாகம் 32:35 தான் இந்த வசனம் சொல்லுது. பழி வாங்குவதும், உபாகமம் 32:35, பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்குரியது, ஏற்ற காலத்தில் அவருடைய கால் தள்ளாடும். இப்போ நல்லா இருக்குது, ஆனால் ஒரு நாள் என்ன செய்யும்? தள்ளாடும். அவருடைய ஆபத்து நாள் எப்படி இருக்கிறது? சமீபமாக இருக்கிறது. தீவிரித்து வரும். எப்படி வரும்? சீக்கிரமாய் வரும். ஏற்ற காலத்தில் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 5:44 அது ஒரு அற்புதமான வசனம். இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை. இதெல்லாம் நாம் செய்ய மாட்டோம், செய்யற சொல்லி ஆண்டு சொல்லியிருக்கிறார். உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. உங்களை யார் பகைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்க. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துவர்களுக்காகவும் என்ன பண்ணுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். முதல் ஜெபமே யாருக்கு? உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு யார் ஆப்போசிட் பார்ட்டியோ முதல்ல அவங்களுக்கு சோத்திரம் ஆண்டவரே. என்ன செய்யணும்? என்ன சாகட்டும்னா ஆண்டவரே அவங்க எப்படி இருக்கணும்? ஸோ நல்லா, ஏன்னா அவங்க மூலம் எனக்கு நிறைய நன்மை வரணும் ஆண்டவரே. தண்ணி வந்ததே பெரிய ஆச்சரியம் தான், கர்த்தருடைய கிருபை தான். அல்லேலூயா. ஸோ அது நமக்கு ஒன்றும் தண்ணி பெருசாக தேவைப்படாது. கிறிஸ்மஸுக்கு ஒரு 10 கூட வேணும். அல்லேலூயா. ஸோ அது எதிரி இல்லாமல் முன்னேற்றமே இல்லையா, அப்படி ஒரு பழமொழி இருக்குது. என்னது? அவன் ஒன்று செஞ்சாதான் நீ அதுக்கு பதில் என்ன செய்யறது? முக்கியமாக நம்மளை முன்னேற்றவங்கள யார் தான்? நாம் நினைக்க நம்ம சொந்தக்காரங்க கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க குழி வெட்டுவாங்க. ஆனால் நமக்கு எதிரி தான், எதிர்பார்த்து செயல்படுறவங்க தான் நமக்கு ஆசீர்வாதமாக வர்றவங்க. சோதரம் விமர்சிக்கிறது, அதுபோல் நமக்கு ஒரு எதிர்கட்சி வேணும். அப்போ தான் நாம் ஒழுங்காக இருப்போம். சாத்தா ஒரு எதிர்கட்சி, அவனோட கூட்டம் ஒரு எதிர்கட்சி. அல்லேலூயா. சோதரம் சோதரம் கர்த்தருக்கு சோதரம். உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் என்ன பண்ணுங்கள்? ஜெபம். மல்கியா 3:13 படிச்சிங்கன்னா, கடினமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பேசின பேச்செல்லாம் எப்படி இருக்கிறது? கடினமாக இருக்கிறது. விசுவாசிங்களுக்கு ஒரு கஷ்டம் நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா முதல் கோபம் யார் மேலே வரும் தெரியுமா? கர்த்தர் மேலே தான் வரும். என்ன வரும்? அடுத்தது பாஸ்டர் மேலே, அப்பாவி அடியாடாட்ட என் மேலே என்ன முறைப்பாங்க. அப்படி அல்லேலூயா. உங்கள் பேச்செல்லாம் எப்படி இருக்குது? கடினமாக. நாங்கள் என்னத்தை பேசிக்கிட்டோம்? அப்படியா? அப்போ என்ன பேசுனீங்கன்னு ஆண்டு காது கொடுத்து கேட்டு சொல்கிறார். படிங்க மல்கியாவில். ஆண்டவரை கும்பிட்றதே வேஸ்ட்டு. சர்ச்சுக்கு போய் பைபிள் படிக்கிறதுனாலும் ஆண்டர்கிட்ட பயந்து நடக்கிறதுனாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சோதரம். பள்ளிக்கூடத்தில் இப்படி சுவிங்க மென்னுக்கிட்டு பள்ளிக்கூடம் கேட்பீங்களா? பாடம் படிப்பீங்களா? அது போய் துப்பிட்டோம் வெளியே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை சேவிப்பது வேஸ்ட். இத்தனை நாள் ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டேன் நான்? அப்படி சொல்கிறோமா இல்லையா? டென்ஷன் ஆகிட்டு அப்படி பேசுறது. அப்படி படிங்க. யார் நல்லவங்க தலையில் நடக்கிறாங்க பாருங்க.
யாரு? அவங்க தாங்க நல்லா இருக்காங்க. யாரு? காலில் தான் நடப்பாங்க எல்லாரும். ஆனால் என்ன நடப்பாங்க? தலையில் தான் நடப்பாங்க. அகங்காரிகள் பாக்கியவான்கள். அக்கறம் பண்ணுறான், அநியாயம் பண்ணுறான், அவன் எப்படி இருக்கிறான்? நல்லா இருக்கிறான். அப்படி சொல்கிறோமா இல்லையா? மனுஷன் நீதிமான்கள் இப்படி தான் புலம்பாங்க அடிக்கடி. அவர்கள் நல்ல திடமா இருக்கிறாங்க. நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு தான் கஷ்டத்து மேலே சொல்லுங்க. இடுப்புலி போனால் கால் வலி வருது, கால் வலி போனால் கழுத்து வலி வருது, ஒன்றும் சமாளிக்க முடியலப்பா. போய் ஜெபம் பண்ணி என்ன பண்ணுறது? எனக்கு தான் போராட்டத்து மேலே கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறியா? படிங்க. தேவனே பரிச்சு பார்த்தாலும் அவங்கள ஆர்டர் விடுவிச்சிருந்தாரு. போதும், சோத்திரம். இப்படி நீ சொல்கிற இல்லையா? நான்லாம் சொல்லியிருக்கிறேன். அப்படி இப்படி சொன்னதில்லை, சிலதெல்லாம் அப்படி முறுமுறுப்பேன் கர்த்தர்கிட்ட. சோத்திரம். ஏதாவது கோபத்தில் போய் யாருக்கிட்ட போய் யாரை போய் கேட்குறது? அவர்கிட்ட தான் போய் கொட்டுறது. அப்போ சொல்கிறாரு ஆண்டவர், அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள். நாம் பேசுறதெல்லாம் கர்த்தர் எப்படி கேட்பாராமா? கவனித்து கேட்பார். எப்படி கேட்பார்? நீங்கள் லைவ் போட்டதெல்லாம் என்னோட சவுண்டே போயிடுச்சு. அதனால தான் இங்கே எடுத்துக்கிட்டு இருக்கோம். கர்த்தருக்கு சோதரம். பார்த்தீங்களா யாராவது லைவு? அதை யார் பார்க்குறது? நமக்கு சீரியல் பார்க்கவே நேரம் பத்த மாட்டேங்குது. கேரளா ஒன்றுக்கு போகிறேன், பிள்ளைகளும் தெருவில் ஒன்றுக்கான 6-7 மணிக்கெலாம் கேட்டால் எல்லாம் சீரியல் பார்த்துக்கிட்டு. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் தெருவில் அத்தனை பிள்ளைங்க ஓடியாருவாங்க. ஐயோ, நினச்சி எனக்கு பெரிய வேலை. 7 மணிக்கு எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, வீடெல்லாம் க்ளோஸ் பண்ணி எல்லாம் சினிமா நாடகத்தில் உட்காந்து எல்லாம் சகலமாக. ஒவ்வொரு வீடு சினிமா கொட்டாய் மாறிடுச்சிங்க. உருப்பிடுமா? இங்கே ஒரு சினிமா கொட்டாய் இருந்துச்சு, இதெல்லாம் உருப்பிட சோளக்காடாக இருக்குது. கர்த்தருக்கு சோதரமா. ஆகாமிய கூடாரமாக மாறிவிட்டது எல்லா வீடும். தெருவில் பிள்ளைகளே காணும். ஒரு வசனம் சொல்லி தரலாம், பாட்டு. இது எங்கே போய் முடியுமோ கர்த்தாவே? கர்த்தருக்கு சோதரம். சிக்கி கொண்டார்கள் ஜனங்க. என்ன சொன்னேன்? நான் பேசுவதை கர்த்தர் என்ன செய்கிறார்? கவனித்து கேட்பார். கூடி பேசும்போது அடுத்தவனை பேசக்கூடாது. கர்த்தரை புகழ்ந்து பாட வேண்டும், கூடி ஜெபிக்க. மற்றவன் குறை என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. அதை சாத்தான் கேட்பான், கர்த்தரும் கேட்பார். சோத்திரம். படிங்க. நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் எப்படி இருக்குது? கவனமாக இருக்கணுமா பாருங்க. கேட்டுட்டு தான் சொல்கிறார், உங்கள் பேச்செல்லாம் தப்பாக இருக்குது. கர்த்தருக்கு, இந்த ஊரில் கர்த்தருக்கு நீங்களாம் பயந்தவர்கள். அவருடைய நாமத்தை இப்படி வந்து உட்காந்து என்ன செய்கிறோம்? சிந்திக்கிறோம். ஒரு ஞாபக புஸ்தகம், டைரி ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. டைரி என்னது? யாரும் டைரி எழுதுவீங்களா? இல்லை. என்னத்தை எழுதுறது? சாப்பிட்டேன், தூங்குனேன், வேலைக்கு போனேன், அதுதான் எழுதுவோம். சோதம். பெரிய பெரிய மனிதர்கள்லாம் என்ன எழுதுவாங்க? டைரி எழுதுவாங்க. இன்றைக்கி நான் இதை செய்தேன், இந்த வேலையில். அதை வச்சு அவங்க வாழ்க்கையை கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ எல்லாருமே டைரி எழுதுவாங்க. எழுதி வைங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு சோதரம். ஆண்டவர் ஒரு டைரி எழுதி வச்சிருக்கார். யாருக்காக? இன்றைக்கி எத்தனை பேர் ஆராணிக்கு வந்தாங்க? மழை வரும்னு சொல்லி எத்தனை பேர் வீட்டில் முடக்கி படுத்துக்கிட்டாங்க? அந்த சோம்பேறிங்க பேரையும் எழுதி வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு சோதரம். அல்லேலூயா. மழை வந்தால் என்ன, கொடை பிடிச்சிக்கிட்டு ஆராணிக்கு போகணும். நான் கொடை எடுத்துக்கிட்டு ஒரு நாள் ஆராணிக்கு வந்ததில்லை. ஏன்னா எனக்கு விசுவாசம் மழை வராது. ஆமேன்னு சொல்லுங்களேன். சோத்திரம். அப்படி மழை வந்தாலும் எல்லாம் வந்த பின்னாடி தான் வரும். ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு லீவ்லாம் கிடையாது என்றைக்குமே. கர்த்தருக்கு சோத்திரம். இன்றைக்கி ஒரு சபைக்காரன் ஃபோன் பண்ணான், நம்ம சபைக்கு வருவோம், அங்கேயும் குமராளத்தில், பாஸ்டர் எங்கள் சபைக்கு லீவ் ஆமாம் இன்றைக்கி, நான் உங்கள் சபைக்கு வரேன் அப்படின்னா. அடப்பாவி, சபைக்கு லீவா? அது யார்? எந்த சபை? அவர் ஊர் போயிட்டாராம் பாஸ்டர், கேரளாவுக்கு. அதனால் சபைக்கு லீவ். நமக்கு எங்கேயாவது லீவ் கிடைக்குமா? பொட்டியில் படுக்கிற அன்றைக்கி தான் லீவு நமக்கு. சபைக்கு ஒரு நாள் லீவே. அப்படிலாம் சபை நடத்துகிறாங்க பாருங்க. ஒரு அநியாயம். கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா.
நைட்டு 1 மணிலேருந்து நான் ஜெபம் பண்ணேன். விடிய வரைக்கும் நான் தூங்கவே இல்லை. மழை வரக்கூடாது ஆண்டவர், டெட்வா புயல் வருது அப்படின்னு சொல்லி. அது எங்கேயோ போகட்டும், எங்கள் ஊருக்கு என்ன செய்யக்கூடாது, வேறு ஆறாறு நஷ்டமாகக்கூடாது. கர்த்தர் இறக்கம் செய்தார். ஆமேன்னு சொல்லுங்களேன். சோத்திரம். அவர் எழுதி வச்சிருக்கிறார். யாரெல்லாம் என்ன செய்கிறாங்க, நல்லது கெட்டது எல்லாத்தையும் எழுதி வைத்திருக்கிறார். நாம் செய்த ஊழியங்கள் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். நாம் கொடுத்த காணிக்கையெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். என்ன செஞ்சுங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் எழுதி வைத்திருக்கிறார். ஞாபக புஸ்தகம். என்ன புஸ்தகம்? ஜீவ புஸ்தகம் ஒன்று இருக்குது. அதில் ஞானசான் எடுத்துங்க பேர்லாம் அதில் இருக்குமா. அதில் பேர் இல்லைன்னா நியாயத்தீர்ப்பு, வெள்ளை சிங்காசன் நியாயத்தீர்ப்புக்கு பிற்பாடு அவன் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலில் தள்ளப்படுவான். அல்லேலூயா. சோத்ரா. எஸ்ஆர் படிவம்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டீங்களா? ஓட்டு போடுறதுக்கு எத்தனை பேர் கொடுத்துட்டீங்க? எல்லோரும் கொடுத்துருங்க. ஏன்னா 2000 போயிடும், அது வரும் இல்லை, ஒரு 1000 வரும் இல்லை, அதெல்லாம் கொடுத்துருவீங்க. அல்லேலூயா. மறக்காமல் எழுதி கொடுத்துருங்க, இல்லாட்டி ஓட்டே கிடையாது இந்த வருஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சபையிலேருந்து, சென்னையிலேருந்து அனுப்பியிருக்காங்க சுற்றறிக்கை. சபையில் எல்லாம் அறிவிப்பு கொடுத்து எல்லா விசுவாசியிட்டு செய்யணும், அதை ஃபில்லப் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. எல்லா சினாட்லேருந்து எல்லா சபைகளுக்கும் லெட்டர் வந்திருக்கு. அல்ல சொல்லு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம் வாக்கை சரியாக பயன்படுத்த வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். அதில் நம்ம பேருக்கு தானே எவ்வளோ அக்கறையாக இருக்கணும். நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணுமே. எதில் இருக்கணுங்க? ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணும். ஞாபக புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். படிங்க. இந்த ஜனங்கள் எல்லாம் யாருடையவர்கள்? என்னுடையவர்கள். நீங்கள் தான் என்னுடைய சம்பத்து. யாரு சம்பத்துன்னு? சொத்து. சொத்து நமக்கு. நாம தான் ஆண்டவருடைய சொத்து. ஆண்டு படைத்த தங்கம், வெள்ளி, பொண்ணு, மரகதம் எல்லாம், எத்தனையோ வைரம், வைடூரியம் எல்லாம், சகல எத்தனையோ சொத்துக்கள் இந்த பூமியில் கிடந்தாலும் கர்த்தர் அதை தேடி வரலையாமா. மனுஷன் தான் அதை தேடிக்கிட்டு இருக்கான். 100 பவுன் சேர்த்து வைக்கிறேன், 50 பவுன் சேர்த்து வைக்கிறேன். நீ ஏன் தங்க விலை ஏறுது? சேர்த்துற ஆசை வந்துடுச்சு மனுஷனுக்கு. அலையிறான் மனுஷன், திருடன் அலையிறான். யார்கிட்ட தங்க இருக்குது, யார்கிட்ட கட்டி இருக்குது, யார்கிட்ட ஒரிஜினலு இருக்குது, அவன் தேடிக்கிட்டு இருக்கிறான். அலைஞ்சு கிடக்கிறான் ஒரு கூட்டம் உங்கள்கிட்ட பிடிக்கிட்டு போகிறதுக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்களா. ஹல்லேலூயா. ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி. வசனம் சொன்னது. நாம தான் அவருடைய சம்பத்து. யாத்திரையாமத்தில் இருக்குது, நீங்களே என் சொந்த சம்பத்தாக இருப்பீர். பூமியெல்லாம் என்னுடையதுப்பா, ஆனால் நீங்கள் தான் எனக்கு பெரிய சொத்து அப்படிங்கிறார். அவர்கள் யாருடையவர்கள்? கர்த்தருடையவர்களாக இருப்பார். நம்மளாம் யாருடையவர்கள்? கர்த்தருடையவர்கள். படிங்க. தம் பிள்ளைய ஒரு மனுஷன் காப்பாற்றாம போயிடுவானா? ஊழியம் செய்கிற மகனுக்கு காப்பாற்றுறது போல நான் அவர்களை காப்பாற்றுவேன். கடாட்சிப்பேன்னா காப்பாற்றுவேன். துன்மார்க்கனுக்கும் திரும்பவும் காண்பீர்கள். ஒரு நாள் வரப்போகுது, இந்த பூமியிலேயே வித்தியாசம் உனக்கு தெரியும், அந்த நாள்லையும் வித்தியாசம் தெரியும் அப்படிங்கிறார் கர்த்தர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் 35 வருஷம் ஊழியத்தில் நான் பார்க்குறேன். என்ன கஷ்டம் தான் கர்த்தரை உத்தமமாக சேவிச்சுக்கிட்டு ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை நான் பார்க்குறேன். ஏதாவது ஆண்டை விட்டுட்டு ஓடுற மக்களுடைய வாழ்க்கையும் பார்க்குறேன். என்ன வந்தாலும் சரி, கர்த்தர் எல்லாத்தையும் காப்பாற்றி வச்சிருக்கிறார் மக்களை, விசுவாசிகளை. அல்ல சொல்லு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒன்று அவங்கள மாதிரி நம்மளை விட்டுறதில்ல கர்த்தர். ஸ்தோத்திரம். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நம்மளை சரி பண்ணி கர்த்தர் நம்மளை நடத்திக்கிட்டு போயிடுவார். நம்மளை விட்டுற மாட்டார். அவங்கள போல நம்மளை விட மாட்டார். ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் படிச்சிங்கன்னா, நாள் வரும். நீ இப்போ அவங்களாம் நல்லா இருக்கிறான்னு சொல்கிற இல்லையா? நான் தான் கஷ்டப்படுறேன், கண்ணீர் விடுறேன்னு சொல்கிறேன் இல்லையா? ஒரு நாள் வரப்போகுது, இயேசுவின் நாள் வரப்போகிறது. ஒளிவு மலை கூட 2 பிளந்துருச்சாமா. யாராவது இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க உண்மையான்னு.
யாரும் இருக்காங்களா எருசலேமில்? யாராவது உங்களுக்குலாம் யாரும் இல்லையா? யூடியூப்லெல்லாம் புரட விட்டுட்டு இருக்காங்க எல்லாம் பாஸ்டர்கள்லாம். உண்மையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இயேசு வரும் முன்னாடி அந்த ஒளிமலை ரெண்டாக பழக்கம்னு சகரியாவில் இருக்க தீர்க்க தரிசனம். அதே மாதிரி ரெண்டாக என்ன செஞ்சுருக்கான்? லேசாக பழந்துருச்சு அப்படின்னு ஆதாரத்தோடு போட்டிருக்காங்க. இயேசுவின் பாதங்கள் எங்கே வந்து நிற்குமா? அந்த ஒளிவு மலையின் மேலே நிற்கும். ஜெருசலேமில் இருக்குது அந்த மலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாள் வரும்போது அவங்கெல்லாம் தூசா துரும்பா இருப்பார்கள். சுட்டெரிக்கும், வேற கூட விடாது, அது அப்படி எரிச்சிட்டு போகுது சொல்லுகிறார். ஆனாலும் ஒழுங்கா வந்து பயல் பிடிச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு சோத்திரம் பண்ணிக்கிட்டு ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். உண்மையால வெளிச்சம் உதிக்கும். நீதியின் சூரியன் இயேசு உதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். சோத்திரம். உதிக்கும். அதன் இறக்கைகளின் கீழ் என்ன இருக்கும்? ஆரோக்கியம், ஹீலிங், சுகம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆமென் சொல்லுங்க. அவங்க எரிஞ்சு போயிருப்பாங்க. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் வெளியே ஒரு ஆள் கைகால் வராமல் கிடந்தார். குரு ரெட்டியர் பக்கத்து. நான் போய் ஜெபம் பண்ண இந்த வசனத்தை கர்த்தர் சொன்னார். அந்த ஆள் எந்திரிச்சு நடந்துட்டார். கொஞ்ச நாள் கழித்து நல்ல வேலையெல்லாம் சட்னி எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி அப்புறம் கடைசியில் மறிச்சு போனார். சோத்திரம். கர்த்தருக்கு சோத்திரம். உனக்கு ப்ரெஷர் இருக்குது, கறி திங்காதே அப்படின்னு சொல்லுவேன் நான். அவர் வேட்டையாடிட்டு திம்பார். சோத்திரம் போட்டு சாப்பிட்றோம் பாஸ்டர். என்னது? சோத்திரம் போட்டால் ப்ரெஷர் போயிடுமா? மாத்திரை போட்டால் தான் போகும். முயல் கறி, மான் கறி, நீ என்னென்னமோ சொல்லுவார். நீ என்ன செத்து இருக்கணுமே. கத்திருக்கு பிபி ஏரியன் பயங்கர 250 300 2 தடவை ஸ்ட்ரோக் வந்து பிழைச்சார் சார். நான் போய் ஜெபம் பண்ணி தடவை பிழைச்சார். கறித்துண்டே போயிட்டேன். அல்லேலூயா. சோத்திரம் சொல்கிறீங்களா? அளவோடு தின்னுங்க. கத்திருக்கு சோத்திரம். 30-40 வயசு ஆகி போச்சுன்னா அடக்கி வாசிங்க. சும்மா அள்ளி போடக்கூடாது அப்படியே. சோத்திரம். ஒரு வீட்டில் பார்த்தா அப்படியே அரைக்குண்டா நிறைய கறி வந்துக்கிட்டு இருக்குது. சோத்திரம். ஐயோ சாமி, அவங்க வீட்டில் 3 பேர் தான். எப்படி தான் இத்தனை கறி தம்பி? நம்ம ஊரில் இல்லை, அது மேட்டூரில் பார்த்து. என் தேவனே, ஆளுக்கு அறக்கலவா? 2 பேரும் செத்து போயிட்டாங்க. புருஷன் முன்னாடியும் க்ளோஸு. வயசுக்கு முன்னாடி சுகரு பிபி எல்லாம் வந்து முடிச்சிட்டேன். எதுக்கு சுகர் பிபியில் வருது? ஒழுங்காக தின்னு, அளவோட தின்னு. அதுக்கு தான் வருது. அதெல்லாம் நம்மளை எச்சரிக்கிறதுக்கு. எப்போ போதும்பா, கொஞ்சம் கரெக்டாக சாப்பிடுப்பா, உழைப்புக்கு தகுந்ததை சாப்பிடுப்பா. தின்னுட்டு தூங்கி எல்லா நோய் வந்துருச்சு. இனிமேல் கவனமாக நாம் எவ்வளோ உழைக்கிறோமோ அதுக்கு தான் சாப்பிடணும். நீங்கள் நிறைய வேலை செய்கிறோமா, நல்ல கறி தின்னு போய் என்ன செய்யுங்க, வேலை செய்யுங்க. நீங்கள் ஒன்றுமே செய்யலையா, சிம்பிளாக சாப்பிடுங்க. ஏன்னா அன்னைக்கு நல்லா தின்னுட்டு அப்படி படுத்து மத்தியானம் படுத்தா சாயந்தரம் எந்திரிக்கிறது. எந்திரிச்சு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்கும். ஏன்னா போட அத்தனை கலோரி எங்கே தான் உட்காரும்? உடம்புல தான் உட்காந்து. கையை காலை கூட ஆட்டுறதில்ல. கத்திருக்கு யோசிச்சு பாரு. எவ்வளோ சாப்பிட்டுக்கிறோமோ அவ்வளோ என்ன செஞ்சிடணும், விளைக்க வேணும். கறி தின்ன அன்னைக்கு அதிகமாக வேலை செய்யணும். வேலை செய்ய முடியுமா? அங்கே தான் நெஞ்சடைக்கு திங்கிறது. கண்ணடைக்கு அப்படியே தூங்கிட வேண்டியது. சாப்பிட்டு நிறைய சாப்பிட்டதும் அரை வயிறே சாப்பிடுங்க. காந்தி சொன்னார், அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணி, கால் வயிறு காந்தி வயிற்ற பார்த்துருக்கீங்களா? உள்ளே இருக்கும் பள்ளம் மாதிரி இருக்கும். காந்திக்கு வயிறு இருக்காது. மகாத்மாவுக்கு இந்த காந்தி சொல்ல. அல்லேலூயா. சோத்திரம்.
அல்ல இந்த காந்தி நினச்சிக்கிட்டாங்கன்னா மகாத்மாவுக்கு அவர் எப்படி சாப்பிடுவார்? அரை வயிறு சாப்பிடுவார். நான் ஒரு இடம் மண்டபத்தில் சாப்பிட போனேன். அங்கே இதை எழுதி போட்டுருக்குறாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு சாப்பிடவே தோணலை. சித்தாரில் எதுன்னு நினைக்கிற ஒரு மண்டபம் இருக்குது. இதை சாப்பிட்டு எவனா திம்பானா? அது சாப்பிட்ற பந்தியில் எழுதி வச்சுருக்காங்க, ஒழுங்காக கம்மியாக சாப்பிடுங்க அப்படின்னு. அப்படி சாப்பிட்ட நோயே நல்ல 4 இட்லி குழம்பு நல்லா இருந்தால் எடுத்து 5, 6, 7 இப்படி போயிட்டே சாப்பிட்டதும் என்ன வந்துடும்? வேலை செய்யலாம். 3 இட்லி சாப்பிட்டீங்கன்னா வேலை செய்ய சொல்லணும். 4 சாப்பிட்டாலும் வேலை செய்ய தோணும். 5 சாப்பிட்டா அப்படியே எப்படிப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் என்ன வரும்? தூங்கினா க்ளோஸ், முடிஞ்சிருச்சு. டிஃபன் கவனமாக சாப்பிடணும். நான் டிவிஎஸ் கம்பெனியில் வேலை செஞ்சேன். அங்கே ஓசூரில் 3 இட்லி தான் தருவாங்க. எத்தனை இட்லி? அதை தின்னுட்டு போய் 1 மணி வரைக்கும் மாங்குமான்னு வேலை செய்யும். நடப்பா அவிகளா, இன்னும் 2 போட மாட்டீங்களா? அப்படி நாங்களாம் 10 இட்லி 12 இட்லி சாப்பிட்டவங்க அந்த காலத்தில். எங்கள் அம்மா சொல்கிற இட்லி இத்தத்தை பெருசு இருக்கும். சோத்திரம் பார்த்துருக்கீங்களா அந்த காலத்து இட்லியே? இதெல்லாம் என்ன இட்லி? ஒரு ஆள் அடித்தான் முடிஞ்சான். சோத்திரம் அவ்வளோ பெரிய இட்லி. அதுக்கே நாங்கள் போட்டி போட்டு சாப்பிடுவோம். பொங்கல் வச்சா 3 கரண்டி வைப்பாங்க. எத்தனை கரண்டி? அதில் எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவாங்க. போனது எக்ஸசைஸ் ஒரு மியூசிக் போட்டுருவானுங்க. அது வேறு 10 நிமிஷம் பண்ணியாங்க. 10 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் டிஃபனுக்கே போகணும். எல்லாம் மேனேஜர் ஜிஎம் கொண்டு எக்ஸசைஸ் பண்ணுவான். சோத்திரம் எல்லோரும் பண்ணிவிட்டு அங்கேயே கபகபன்னு ஆகிடும் 7 மணி. அதில் போய் 3 இட்லி கொஞ்சோண்டு என்ன செய்வான்? அது இத்தனை பெருசு தான். நாங்கள் குழம்பையும் நிறைய ஊற்றி சாப்பிடும். இட்லி 1 கூட தரமாட்டாங்க, சேர்த்து கெஞ்சினா கூட தரமாட்டான். 3 கரண்டி பொங்கல், 3 இட்லி, அவ்வளோதான். ருசியாக இருக்குது. நல்லா குழம்பு ஊற்றி குடிச்சிட்டு போயிடுவோம். கத்தருக்கு குழம்பை ஊற்றி வாங்கி நல்லா பிராமின்ல அவங்களாம் நல்லா அருமையாக செய்வாங்க. மத்தியானம் எவ்வளோ வேணாலும் செய்யலாம், சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ பெரிய கம்பெனிகள் கூட அவ்வளோ ஒரு ஒழுங்கை வைத்திருக்கார். சார் ஹல்லேலூயா, கத்தருக்கு சோதரம். சரி, இது யாருக்கும் தேவைப்படுன்னு நினைக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்கள். சோதரம் நான் இதை பேசுகிறேன்னு நினைக்கல. இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. காசு கொடுத்தா கூட கிடைக்காது. டாக்டர்லாம் சொல்ல மாட்டேன் எல்லாம் சாப்பிட எப்படிமா. ஏன்னா அவன் சாப்பிட்டா தானே அவங்ககிட்ட போக முடியும். டாக்டர்லாம் இப்படி சொல்லித்தரவே மாட்டான். அதெல்லாம் சாப்பிடுங்க. ஹல்லேலூயா, சோத்திரம். மிதிப்பீர்கள். பார்த்தியா, நீ தேவனை கும்பிடுறது வேஸ்ட்டு, பைபிள் படிக்கிறது வேஸ்ட்டு, சர்ச்சுக்கு போகிறது வேஸ்ட்டுன்னு சொல்கிறியா? நீ என்னுடையவளாக இருப்ப. துன்மார்க்கர்களை என்ன செய்வீர்கள்? சாம்பலாக இருப்பார்கள். இதுதாங்க வித்தியாசம். சோத்திரம் கத்தருக்கு. சோத்திரம். தேவனை வணங்குவது வீணல்ல, தேவனை ஆராதிப்பது வீணல்ல. நமக்கு கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் அவர் நமக்கு ஞாபகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். சோத்திரம். நம்முடைய துன்பங்களை அறிந்திருக்கிறார். அவர் நிச்சய நீதி செய்வார். அவர் நீதி செய்கிற தேவன். சோத்திரம். 54ஆம் சங்கீதம் கடைசி வசனம் படிச்சிங்கன்னா, என்னை விடுவித்தார், நீதி சரி கட்டுதலை கண்டது. கத்த நீதி செஞ்சதை நான் பார்த்துட்டேன். பார்க்காம போக மாட்டேங்க. ஆமேன்னு சொல்லுங்க. சோத்திரம். கத்தர் உங்கள் நீதி செய்வதை என்ன செய்வீங்க? நாம் பார்ப்போம். எத்தனை பேர் நம்புறீங்க? பார்ப்போம். சோத்திரம். நாம் தீமைக்கு என்ன செய்வோம்? நல்லது. சவுல் தாவீதை கொல்லவே தேடிட்டு இருந்தான். ஆனால் தாவீது சவுலை காப்பாற்றிக்கிட்டே இருந்தான். சோத்திரம். கொல்ல சான்ஸ் கிடச்சி கூட தாவீது சவுலை என்ன செய்யவில்லை? கொல்லவில்லை. அதனால தாங்க தாவீது இஸ்ரவேலின் மேல் 40 வருஷம் ராஜாவாக இருந்தான். எத்தனை வருஷம்? சவுல் அவன் ராஜ்யபாரம் நிலைக்கவே இல்லை. பழி வாங்க எண்ணத்தோடையே தாவீதை துரத்தி கொண்டே இருந்தான். ஒரு கௌதாரி வேட்டையாடுகிறதை போல அவன் துரத்தி கொண்டே இருந்தான். இவன் ஒளிஞ்சி 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 வாழ்ந்தான். நாமளாக தான் போட்டு தள்ளிட்டு போயிருமே இல்லையா?
நான் யோசிச்சு பார்த்தேன், நிறைய பேர் ஏன் கொள்றாங்கன்னா அந்த அளவுக்கு டென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கொலை பண்ண அந்த கொலை விட்டு சாகுறாங்க இல்லையா, அவங்கள யார் நினைக்கிறீங்க? அவ்வளோ வேலை அவங்கள தள்ளிட்டு போயிடுறேன். நான் ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது இவ்வளோ கொண்டு போய் இவங்களோட்ட போய் ஒரு அம்மா அப்படி சும்மாடு கோழி தலையை வெட்டி வச்சுட்டு வர்றாங்க செங்கம்பேட்டையிலேருந்து. யாருக்கா தெரியுமா? அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் பெரிய மோரிக்கிட்ட வந்து அருண் ஃபீல்ட்ஸ்கிட்ட வந்து எட்டி பார்க்குறேன். அவளை இப்படி ஓடி போய் முன்னாடி, ஏண்ட தம்பி பார்க்குற, இவன் என்னை ஏகப்பட்ட தொந்தரவு பண்ணான். மச்சாண்டாரு கொழுதுனாரோ மச்சாண்டாரோ. அந்த அம்மா முடித்து கொண்டு விட்டு தலையை வெட்டி சும்மாடு கோழி ரத்தம்லாம் வடியுது. அம்மாப்பா ஸ்டேஷனுக்கு வந்தான் அந்த அம்மா. ஏன் பண்ண டார்ச்சர் மச்சாண்டார்னு நினைக்கிறேன். அந்த ஆனந்தமலையம் நான் நேராக பார்த்தேன். கத்திருக்கு கொப்போரி கூட தலையில் வச்சுட்டு மாதிரி வந்தான் ஒருத்தி. அல்லேலூயா. யாருக்கு தொந்தரவு கொடுக்காமல் வாழ்ந்துடும். ஆமென் சொல்லுங்க. யாருக்கு எந்த துன்பமும் கொடுக்காதபடி, மற்றவருடைய மனசு நோகடிக்காமல் நிம்மதியாக வாழ்ந்துட்டா. இன்றைக்கெல்லாம் அதனால தான் எல்லாம் என்ன செய்கிறாங்க, பணத்தை கொடுத்து போட்டுறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கி உலகம் அப்படி போய்கிட்டு இருக்குது. நாம் எல்லாருக்கும் நன்மையே செய்வோம். என்ன செய்வோம்? நன்மையே செய்வோம், நல்லதே செய்வோம். தீமை செஞ்சவங்களுக்கும் நல்லதே செய்வோம். எல்லா கண்களையும் மூடி ஜெபம் பண்ணும். பிரைஸ் தி லார்ட். முழங்கால் படியிட்டு, பரலோக தேவனே, ஆண்டவரே உமக்கு நன்றி. இயேசு ராஜா உமக்கு நன்றி அப்பா. சோத்திரம் 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 எல்லாம் சோத்திரம் பண்ணும். ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீதி செய்கிற தேவனே, நீதி செய்கிற தேவனே, நீதியின் தேவனே, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த இந்த காரியங்கள், நீ கேட்ட வசனங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே சோத்திரம் பழிக்கிட்டப்பா. நன்றி அப்பா. அதன்படியே செய்ய எங்களுக்கு கிருபை தருவீராக. நாங்கள் உமக்கு விரோதமாக எதுவும் பேசாதபடி எங்களை காத்துக்கொள்ளாண்டு தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் உம்முடையவர்கள், உம்முடைய சொத்து ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். ஆசீர்வதிங்க. தீமைக்கு நன்மை செய்ய எங்களுக்கு அப்படிப்பட்ட மனப்பாங்கை தருவீராக. பழி வாங்குகிற குணத்தை எங்களை விட்டு எடுத்து போடுவீராக அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி. உமக்காக நீர் சிலுவையில் மரித்த போது எத்தனை துன்பங்களை சகித்தீர் ஆண்டவரே. யாரையும் பழி வாங்கவில்லை அப்பா. நாப்பா இயேசுவே, தேவனே, தேவனுடைய குமாரனே, நீர் நியாயமாய் தீர்ப்பு செய்கிற இடத்துல உண்மை ஒப்புவித்தீரே ஆண்டவரே. உமக்கு சோத்திரப்பா. நீர் எங்கள் காரியங்களை மேற்பட்டு கொள்ளும் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு நன்றி. நம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி திரேக தெய்வ ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சோத்ரா சோத்ரா.